கிரிப்டோவை நம்ம ஏன் P2P மெத்தடில் வாங்கணும்? எவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னா டிரெக்டாக விசா மாஸ்டர் கார்டுகளை கொடுத்து வாங்கலாதா? எஸ், நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் கிரிப்டோ 100% லீகலாக டெக்ஸ்கள் கட்டுற மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்களில் இருக்கணும். உதாரணத்துக்கு கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூகே. இப்போ கிரிப்டோ லீகலான நாடுகளில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அங்கே கிரிப்டோவுக்கு வரையறை இருக்கும். அதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுக்குன்னு சொல்லி டெக்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பேங்க் கார்டுகளான விசா, மாஸ்டர், வடவை, அமெக்ஸோ, வடவை என்ன கார்டை நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் டிரெக்டாக அந்த நாடுகளுக்குரிய லோக்கல் எக்ஸ்சேஞ்சுலையோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுலையோ வாங்கி கொள்ளலாம் தாராளமாக. ஓகே. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன கெச் என்னென்னா எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் டெக்ஸ் ஃபைல் பண்ணக்குள்ளே நீங்கள் வாங்கின கிரிப்டோ கரன்சி நீங்கள் ஹோல்ட் பண்ணினது, அதோட கேபிட்டல் அப்ரிசியேஷன், அடுத்தது நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் சேர்த்து டெக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில நாடுகளில், கனடா போன்ற நாடுகளில் ஆல்மோஸ்ட் 50% டெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ நீங்கள் $100 ப்ராஃபிட் அடிங்கன்னா $50 கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லொஸ் பண்ணிங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை. நீங்கள் லொஸ் பண்ணி நீங்கள் இழந்தா அப்படியெல்லாம் செஞ்சால் அது உங்களோட பிரச்சனை. நீங்கள் லாபம் எடுத்தால் அது இது உங்களோட பார்ட்னர். நீங்கள் லொஸ் பண்ணினா நீங்கள் அது உங்களோட தனி பிரச்சனை. ஓகே. ஸோ இப்படி தான் இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணி வச்சுக்கிற நாடு. அவங்க இப்படி டெக்ஸில் ஃப்ரீயாக சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இது செஞ்சு வச்சுருக்காங்க, இது லீகல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற நாடுகளான ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ கரன்சி அன்னோன். அதாவது கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே இல்லை, போலீஸ்கிட்ட இல்லை, பேங்க்ஸ்கிட்ட இல்லை. அவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பற்றின ஒரு அவேர்னஸ், அதுக்குரிய ரெகுலேஷன், அதுக்குரிய தற்காப்பு நடவடிக்கை, அதுக்குரிய பிரச்சனை வந்தால் அது சால்வ் பண்ணுறதுக்குரிய அந்த சட்ட இதுகள் ஒன்றுமே இல்லை அந்த நாடுகளில். ஸோ அப்படியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வச்சிருக்கலாம். ஆனால் நாளைக்கு அந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவர்மெண்ட்டோடைய பேங்க்ஸோடைய டீல் பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு உங்களை ஸ்கேம் பண்ணி போட்டு போனான்னா நீங்கள் போலீஸ்கிட்ட போய் முறையிடையலாம். கிரிப்டோ கரன்சியில் எனக்கு ஸ்கேம் நடந்துக்கணுன்னா கிரிப்டோ கரன்சியில் என்னென்ன போனேன் நீங்கள் நாளைக்கு போய் பேங்க்கோட டீல் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சிக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க பேங்க். நாளைக்கு கவர்மெண்ட்டில் இதுக்குரிய ரெகுலேஷன் நேம் இருக்குதா, அதுக்குரிய இது எங்களுக்கு பற்றி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரெகுலேஷன் இல்லாத, அதாவது அன்னோனுங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற கண்ட்ரியில் ஸ்ரீலங்கா நாடுகளில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் பேங்க் கார்டுகளை கொடுத்து வாங்கலாம். ஏன்னா பேங்க்குக்கும் அன்னோன் தான் அது. ஓகே. அப்போ பேங்க்கிட்ட கார்டுகளை கொடுத்து நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்க முற்படக்குள்ளே டிக்ளைன் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை வாங்குறது விற்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னா ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கிறாக்கள்கிட்ட வாங்கணும். அப்படி ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி தேவைப்படுறாக்களுக்கு விற்கணும். ஸோ இது நம்பிக்கையை நடத்துறதுக்குரிய பிளாட்ஃபார்முகள் தான் இந்த P2P பிளாட்ஃபார்முகள். இதுவங்க என்ன செய்வாங்கன்னா கிரிப்டோ கரன்சி வாங்குறாக்களையும் கிரிப்டோ கரன்சி விற்கிறாக்களையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இவங்க மிடில் மேனாக இடையிலேருந்து சில உதவிகளை செய்வாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுக்குற மாதிரி. ஆனால் இதை நீங்கள் P2Pயில் சரியாக செய்யாமல் பிள்ளையாக செய்ய போகல, போதிய அளவு அவேர்னஸ் இல்லாமல் செய்ய போகல, நாளைக்கு நிறைய இடத்த நீங்கள் ஸ்கேம் ஆகி ஏமாந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது இந்த P2Pயில். அதனால தான் நீங்கள் ஒரு பிகினராக இருப்பீங்கன்னா P2P செய்யாதீங்க. அநேகமாக என்கிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட வந்து அழுகிறாக்கள் எல்லாம் P2Pயில் ஸ்கேம் ஆகி நினச்சி அழுகிறாங்க. கிட்டத்தில் கூட P2Pயில் நடந்த ஸ்கேம்கள் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன். நம்மளோட HBU கன்சல்ட் டெலிகிராம் சேனல் நிறைய விஷயங்கள் எப்படி ஆக்கெல்லாம் ஏமாறுறாங்கிற விஷயமெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு தான் இவர் வந்து கேட்டுக்காரு P2Pயில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னா கார்டை கொடுத்து வாங்குறானு. கார்டை கொடுத்து வாங்கல, அப்படி கார்டை கொடுத்து வாங்குறேன்னா எல்லாருக்குமே ஈஸி. ஈவன் தான் நம்மளுக்கு டெக்ஸ் பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ ஸ்கேம்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம கார்டை கொடுத்து நிம்மதியாக வாங்கிட்டு போய் தரலாம். ஆனால் கார்டை கொடுத்து வாங்க முடியாது நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னா. அப்படி நீங்கள் கார்டை கொடுத்து வாங்கணுன்னா கிரிப்டோ கரன்சி லீகலான நாடுகளுக்கு போய் அங்கேருந்து வாங்குங்க. ஓகே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 100% ஃப்ரீ ஏர்ட்ராப்கள் மூலம் ஏர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ட்ரேடிங் போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறது மூலம் பெசிவின் கமெண்ட் பண்ணுறேன். அப்படி கிரிப்டோ கரன்சி பேசிக்கில் இருந்து படிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்க அதில் லிங்க் வேணும்னு சொன்னேன் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.